கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்னோடு கூட இந்த வேளையிலே வேதத்தை திறந்து எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். The book of 2 Chronicles chapter 15 verses 1 and 2. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கர்த்தர் சபையோடு பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேறே ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு காலேபுக்குள்ளாக வேறே ஆவி இருந்து அந்த மனுஷனை, அந்த தேவ மனுஷனை எப்படியாய் வழி நடத்தினதோ, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேறே ஆவி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கும்போது அவர் நம்மை நடத்துகிற விதம் அது வித்தியாசமாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும். அவைகள் நம்முடைய வாழ்விலே எண்ணி முடியாத ஒன்றாக காணப்படும். ஆகவேதான் இன்றைக்கு இந்த ஒரு அனுபவங்களுக்குள்ளாக சபை கடந்து போக வேண்டும் என்று இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை பற்றிய காரியத்தை அவர் இந்த நாட்களில் தொடர்ச்சியாய் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அதற்காக நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வேறே ஆவியாகிய தேவனாகிய ஆவி, கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கின போது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், ஆவியானவர் இறங்கின போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில விஷயங்களை நாம் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேவ மனிதர்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். அந்த தேவ மனுஷனை குறித்து தான் நாம் இப்பொழுது இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்ம அந்த வசனத்திற்கு நேராக நாம் வரும்போது முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கினது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அசரியா யார் என்று அந்த முதல் வசனத்திலே நமக்கு சொல்லுகிறது யாருடைய குமாரன் என்று. ஓதேத்தின் குமாரனாகிய அசரியா என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த ஓதேத் யார் என்று நாம் பார்க்கும்போது இவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. அப்போ தீர்க்கதரிசியாகிய இந்த ஓதேத்தின் குமாரன் தான் இந்த அசரியா. இந்த அசரியாவும் யாருன்னா அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம். அப்ப சந்ததி சந்ததியாக தீர்க்கதரிசியின் குடும்பமாக கர்த்தர் அந்நாட்களில் ஏற்படுத்தின ஒரு குடும்பத்தை தான் இந்த நாளிலே நாம பார்க்கிறோம். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஓதேத் தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அந்த ஓதேத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர்டு, மீட்டெடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த தீர்க்கதரிசியாகிய ஓதேத், தகப்பனாகிய ஓதேத் யாராம்? மீட்டெடுக்கிறவர் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அப்ப அவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் அவர் தீர்க்கமாக உரைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் என்றுதான் பொருள். கர்த்தருடைய நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த ஓதேத்தின் குமாரனாகிய இந்த அசரியா இவரும் தீர்க்கதரிசிதான். ஆனால் இவருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகோவா ஹெல்ப்டு அப்படின்னா எகோவா உதவி செய்கிறவர் அப்படின்னா உதவி செய்கிறவர் என்று அர்த்தம் பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உதவி செய்கிறவர். அப்போ தகப்பன் மீட்டெடுக்கிறவர், குமாரன் உதவி செய்கிறவர். அப்ப பெயர்ல பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அருமையான ஒரு அர்த்தம் கொண்டவர்களாக அவர்களுக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த அபிஷேகத்தை அவளுக்கு கொடுத்து அந்நாட்களில் இருந்ததான ஜனங்களுக்கு அவர்கள் தீர்க்கமாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ ஓதேத்தின் காலத்தில் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். அசரியாவின் காலங்களிலே உதவி செய்கிற ஒரு மனிதனாக இந்த அசரியா இருந்து மக்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறார். அப்படியாக தான் இந்த இடத்துல அசரியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்கமாய் உரைத்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான் இப்பொழுது இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த 2ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசித்தோம். என்ன சொல்றார்? அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், எப்பொழுது தேவனுடைய ஆவி அசரியாவுக்குள்ளாக இறங்கின பிறகு, இப்போ அவர் ஆசாவுக்கு எதிரே அவர் போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். அப்போ ஆசா என்கிற ராஜாவை அவர் கூப்பிடுகிறார். அடுத்தது அவர் கீழாக இருக்கிறதான யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரையும் அவர் இந்த இடத்துல அழைக்கிறார். ஏன்? ஏதோ ஒரு காரியத்தை தீர்க்கமாக அவர்களுக்கு சொல்லும்படி இந்த இடத்துல அவர் அவர்களை அழைக்கிறார். அழைத்து அவர் இப்படியாய் சொல்லுகிறார், கேளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2வது சொல்றாரு, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். 3வது சொல்லுகிறாரு, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அந்த உதவி செய்கிறவர் என்ற அந்த அர்த்தத்தின்படியாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு விஷயத்தை அவளுக்கு எச்சரிக்கிற வண்ணமாக அந்த மக்களுக்கு அவர் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக கூட இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு அன்பான ஒரு வார்த்தையாக எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு 3 காரியங்களை இந்த இடத்துல அசரியா சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். ஒரு 3 காரியங்களை அங்கே அவளுக்கு எடுத்து காட்டுகிறார். இது அசரியா சொல்லலைங்க. அசரியாவுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இறங்கின உடனே அசரியா இந்த காரியத்தை சொல்லுகிறார்னா, கர்த்தரே இந்த வார்த்தையை தம்முடைய கோத்திரமாகிய யூதா பெஞ்சமின் கோத்திரத்திலே வாசமாயிருக்கிற சகல மனுஷரும் அதை நடத்துகிற அந்த ராஜாவுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை ஒருவேளை அசரியா சொல்லி இருந்தார்னா, நீங்க கீழே வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க, இந்த வார்த்தைக்கு மக்கள் செவி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. எப்படின்னா, நோவா காலங்களில் நோவா என்ன செய்தாராம்? ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். மாறுங்க, மாறுங்க, வந்துருங்க, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பேழையை எனக்கு ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கிறார், மாறுங்க, ஒரு மனம் திரும்புங்க. ஓ, ஆண்டவர் கோபமாயிருக்கிறார், இந்த பூமியின் மேல் அவர் கோபமாயிருக்கிறார், மக்கள் மேலே கோபமாயிருக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோ, ஏன்? அது ஒரு மனுஷன் சொல்றான். நம்மை போல ஒரு மனுஷன். இவன் யாரு? இவன் நம்ம பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனுஷனை திடீர்னு ஒண்ணு புதுசா சொல்றான். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இவன் சொல்றபடி நடக்குதா பார்த்துக்கலாம்.
இவன் சொல்றபடி வருதா பார்க்கலாம். இப்படி அந்த நாட்களிலே நோவாவின் காலங்களில் அதை அசட்டையாய் விட்டுட்டாங்க, அதை நிர்விசாரணமாய் விட்டுட்டாங்க. அது ஏன் என்று அதை தள்ளி வச்சுட்டாங்க. பின்னாக அவர்கள் நடந்த காரியம் நமக்கு தெரியும், ஆனால் அது நமக்கு சப்ஜெக்ட் அல்ல. அதை அவர்கள் கை கொள்ளல. அதே போல ஒருவேளை இந்த இடத்துல அசரியா சொன்ன இந்த வார்த்தைகளை ஜனங்கள் ஒருவேளை மனுஷன் இவன் சொல்றது தானே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த ஒரு மனதுல, அந்த ஒரு நினைவுல, அந்த ஒரு எண்ணத்துல எடுத்திருந்தாங்கன்னா அதை அவங்க கை கொள்ளாம விட்டுருப்பாங்க, அதை எடுத்துக்காம விட்டுருப்பாங்க, வேணான்னு அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்கள் உடனே, நான் உங்களுக்கு பின்னாக அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்ப ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்னா, கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல இறங்கும் போது அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதை கிரியை செய்கிற ஒன்றாயிருக்கு. அப்ப தேவனுடைய சனமே, இந்த காலவெளியில கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓ சபையாக்கிய நம்மோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சோசியல் மீடியா மூலமாக, யூடியூப் மூலமாக நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேரடியாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு உங்களோடு கூட அவர் பேசுகிறார். அன்றைக்கு அசரியாவை கொண்டு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். அது என்ன? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பாராம். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால், Bible says here, if you are with God, God is with you. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பாராம். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். If you seek, you will find it. வேதம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். If you leave him, he also leave you. இந்த மூன்று காரியங்களை இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் கர்த்தர் வைக்கிறார். ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் இந்த நாட்களில் சபையோடு கூட பேசுகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் ஆவியானவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள், கர்த்தருடைய ஆவி அன்றைக்கு அசரியாவின் மேல் இறங்கின போது அசரியா சொன்ன மூன்று காரியங்கள் நாம் பார்க்கும்போது அன்றைக்கு நடந்த ஒரு காரியங்கள் இன்றைக்கு சபையிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த விதமான ஒரு அனுபவங்கள் இன்றைக்கு காணப்படுகிறபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை பற்றிய ஒரு காரியத்தை இந்த காலவல்ல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். முதலாவது கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். இந்த நாட்கள்ல தேவனோடு கூட இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். நேற்று அந்த உபவாச ஜெபத்தில் அந்த திருச்சபையினுடைய ஆயர் அவர்கள் அநேக விண்ணப்பங்களை இன்றைக்கு நேற்றைய சூழ்நிலை, நேற்று காலையிலே அவர் தொலைக்காட்சிகளை பார்த்து, வேர்ல்டு நியூஸை பார்த்து, இங்கிலீஷ் நியூஸ், அவர் நேற்று சொன்ன காரியங்கள், நேற்று காலையிலே நான் என்னோட ஜெபத்தை நான் முடித்து, என்னோட வேத தியானத்தை நான் முடித்து, இந்த உபவாச ஜெபத்திற்கு இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெப விண்ணப்பங்களை நான் எடுக்க, நான் தொலைக்காட்சிக்கு முன்பாக நான் அமர்ந்து செய்தித்தாள், இங்கிலீஷ் செய்திகள், தமிழ் செய்திகள், இவைகள் எல்லாம் நான் கேட்கும்போது என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் சம்பவிக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன். செய்தித்தாள்கள், இங்கிலீஷ் செய்தித்தாள், தமிழ் செய்தித்தாள்கள் எல்லாவற்றையும் நான் வாசித்து அதில் இன்றைக்கு உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் எடுத்துதான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் இதை வாசிக்கிறேன், நாம் ஜெபிக்க போகிறோம் என்று ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் சொன்னார். அவர் சொல்ல சொல்ல நேற்று எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு உலகம் இப்படி போய் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்திலேயா நான் இருக்கிறேன்? அவர் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பமும் இன்றைக்கு உலகம் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒன்றை
அறிய வேண்டியதாயிருக்கிறது. உலகம் ஆபத்தை நோக்கி, இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், பார்க்க நமக்கு தமிழகம், நம்முடைய பட்டணத்தில் நாம் இருக்கிற பகுதி, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை நன்றா இருக்கிறது போல நாம் நினைக்கிறோம். ஏதோ நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதோ சின்ன சின்ன தேவைகளோடு நாம் இந்த நாட்களை நாம் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் நாம் பார்க்கிற ஒரு காரியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல நமக்கு நடக்கிற சூழ்நிலை தாண்டி வேற எதையும் நமக்கு பெருசா நமக்கு தெரியல. நாம் நன்றா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், எல்லாம் நமக்கு கிடைக்குது, ஆகாரம் நமக்கு கிடைக்குது, உடை நாம் அணைகிறோம், நாம் வெளியே போகிற நமக்கு வசதிகள் நமக்கு நன்றாக இருக்கிறது, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நாம் அதை அழகா நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் எங்கே நாம் அனுபவிக்கிறோம்னா, ஒரு ஆபத்து போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம் இருக்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே நாம் இருக்கிறதுனால வெளியே உண்டாகிற ஆபத்து, இல்லாவிட்டால் வெளியே வந்து கொண்டிருக்கிற ஆபத்து நமக்கு தெரியல. இந்த நாட்களில் எத்தனை பேர் நீங்க செய்திகளை நீங்கள் பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதிகமா செய்திகளை பாருங்க. அப்போ இன்னும் உங்களுக்குள்ளாக ஜெபிக்கக்கூடிய பாரம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம இன்றைக்கும் வரைக்கும் நமக்காக, நம்ம குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகள், நல்லது ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் அதையும் காட்டிலும் அதை நாம் முடிவில் வைத்து அதற்கு முன்னதாக நாம் ஜெபிக்க வேண்டிய, நம்மை சுற்றிலும் நெருங்குகிற பாரமான ஸ்தோத்திரம் ஆபத்துகளை அறிந்து இந்த நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, அந்த ஆபத்துல ஜனங்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், அது படர்ந்து விடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது என்றைக்கு வேணாலும் நாம் இருக்கிற இடத்திற்கு அது வரும். ஹல்லேலூயா, நம்புறீங்களா? ஆமென். ஒரு இடத்துல கண்ணுக்கு தூரமா ஒரு நடக்கிற ஒரு ஆபத்து, அது செய்தியாக நம்முடைய காதுகளை கேட்டு கண்களால நம்ம பார்க்கிற காரியம் வினாடியிலே நம்ம இடத்திற்கு வருவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாது. அப்போ இந்த நாட்களை நாம் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தின் நடுவில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது, குடும்பம் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் யாரோடு இருக்கிறோம்? நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? Just think about this. வேலை நமக்கு அதை தடை செய்தான், இல்லாவிட்டால் வேலைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டு வேலையில நாம் அதிக நேரத்தை கொடுக்கிறபடினாலே அந்த வேலை நமக்கு தடையாய் முன்ன வருகிறதா? சூழ்நிலைகள் நமக்கு தடையாய் வருகிறதா? சரீர பலவீனம் நமக்கு தடையாய் வந்து நிற்கிறதா? நண்பர்கள் நமக்கு தடையாய் வந்து நிற்கிறார்களா? பிரயாணங்கள் நமக்கு தடையாய் வந்து நிற்கிறதா? பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு 30 நாள் என்ன ஆகுது நிகழ்ச்சி? ஆமா, திருமணம், பிறந்தநாள் நிகழ்ச்சி, ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனு, துக்க காரியங்கள், இது 30 நாள் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு நமக்கு இன்விடேஷன் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? வடிகட்டி இதுக்கு போகலாம், இதுக்கு போக கூடாது, இதுக்கு போகலாம், வேண்டாம் சொல்றோம். இப்ப தேவனுடைய சனமே, எவைகள் நம்ம இந்த நாட்கள்ல கர்த்தரோடு கூட இருக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற காரியங்கள் என்ன? வேதம் சொல்லுகிறது, அசரியாவுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே யூதா, வேதம் சொல்லுகிறது, பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சகல மனுஷர் ஆசாவுக்கு நேராக இந்த வார்த்தை வருது. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய ஜனம், அவர் கர்த்தருடைய மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவேதான் கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பா. தேவச்சனமே, இந்த நாட்கள் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறோமா? Just think about that. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. என்ன ஆபத்து வந்தாலும், என்ன நாச மோசங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் அதிலே நம்மை ஆண்டவர் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலதான். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலதான்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சில நாட்களுக்கு முன்னதாக ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்தது. எந்த தேசத்தின் தேவ மனிதர் என்று எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். ஆனால் அந்த தேவ மனிதர் ஊழியத்தை முடித்துட்டு அவர் பிரயாணமாக போகிறார். தன்னுடைய வாகனத்தில், கார்ல மிக வேகமாக போகிறார். அவர் போய்கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருடைய வேகத்தை குறைத்து மெதுவாக போய்கொண்டிருக்கிறார். பின்னாக வந்த ஒரு வாகனம் மிக வேகமாக வந்து முன்னாக போய்கொண்டிருந்த அந்த தேவ மனுஷனுடைய வாகனத்தை மோதி அந்த வாகனத்திற்கு மேலே ஏறி அந்த வாகனம் சுருண்டு விழுந்தது. அதை பார்த்த மக்கள், இந்த வாகனத்தில் போன மனுஷன் அவ்வளவுதான், அவர் இறந்துட்டு இருப்பாரு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. பண்ணி அங்க இருந்த அந்த மக்கள் உடனே வந்து அந்த வாகனத்தை இருந்த அந்த மனுஷனை என்ன ஆனார் என்று பார்க்கலான்னு வர்றாங்க. அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு காயம் இல்லாம அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அடிச்சு அடியில பின்னாக்க வந்த அந்த காரை இடிச்சு மேல போய் அது உருண்டு போகுதுன்னா, அப்ப இந்த தேவ மனுஷனோட கார் என்னவா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும்ல. ஆனா பார்த்தா உள்ள அந்த தேவ மனுஷன் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்ச வாக்கில் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே இருந்தாராம். ஒரு காயம் கூட அவரோட சரீரத்தில் ஆகல. ஆனா காரை பார்த்தீங்கன்னா அப்பளம் போல சுத்தியும் நொறுங்கிடுச்சு. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சீட்டு, அந்த ஸ்டேரிங், அந்த ஒரு பிட்வீன் கேப் மட்டும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாத்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? எப்படி நடந்திருக்கும்? அந்த தேவ மனுஷன் ஒருவேளை கர்த்தரோடு இல்லாம இருந்திருந்தா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்க வாய்ப்புண்டா? இல்லை, சாத்தியமே இல்லை. அப்ப அந்த தேவ மனுஷன் கர்த்தரோடு கூட இருந்தபடினாலே, கர்த்தரும் அவரோடு கூட இருந்தபடினால், சங்கீதம் 91 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அப்ப இந்த நாட்களில் தேவனுடைய சொன்னமே, நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை அதிகரித்துக் கொள்ளுவோம். நாட்களில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த நேரம் இன்னும் அதிகரித்துக் கொள்ளுங்க. தேவனோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ளுங்க. உங்களோட பிரயாணங்களாக இருக்கட்டும், பிரயாணப்படும் போது நாம் என்ன பேசுகிறோம் அதை நாம் குறைத்து தேவனோடு கூட பேசுங்க. வேலையிடத்துல கர்த்தரோடு கூட நாம் நம்முடைய நேரத்தை கொடுத்து பேசுங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோட ஜனமே, நாம் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது நாம் அங்கே பார்க்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? வெளிப்படுவார். நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் இவை எல்லாம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை சற்று சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நமக்கு முன்னாக வைக்கிறார். If you seek, you will find. நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் போய்கொண்டு இருக்க முடியும், போய்கொண்டு இருக்கிறீங்க, சொல்ல முடியும், நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு வெளிப்படுறாரு. சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிறோம். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்படுத்துகிறவர், தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். மோசே ஆண்டவர் கூப்பிட்டார், மேலே வா என்றார். மோசே மேலே போனார், தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார்னா அதை அவர் செய்கிற தேவன். ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், என் அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடும் போது கண்டு கொள்ள முடியும். இந்த நாட்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுகிற காலங்கள், தம்மை வெளிப்படுத்துகிற காலங்களை நீங்கள் நானும் இருக்கிறோம். ஒரு பக்கம் உலகம் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் உலகம்
தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்று அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய தேடுகிற மக்களுக்கு அவருடைய ரகசியங்களை சொல்லும்படி அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவரை தேடுகிற மக்களுக்கு அவர்களோடு கூட பேசும்படி அவர்கள் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஜனமே, இந்த அனுபவம் இன்றைக்கு சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும். கடைசி காலங்களில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற இடத்திலே, குடும்பத்திலே, வேலையிடத்திலே, சமுதாயத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை யாரை கொண்டு கர்த்தர் செய்வார்னா, அதை முன்னமே தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்திட்டு அந்த காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். எதையும் அவர் சொல்லாமல் செய்கிறவர் அல்ல, அவர் சொல்லிட்டு செய்கிற தேவனாகிய கர்த்தர். உங்கள் கணவரை குறித்தோ, உங்கள் மனைவியை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வேலை செய்கிற வேலை ஆட்கள், உங்களோடு உடன் வேலை செய்கிற சக ஆட்களை குறித்தோ, இல்லாவிட்டால் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது உங்களோடு கூட சக பிரயாணத்தில் வருகிற மக்களை குறித்தோ, இல்லாவிட்டால் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல அக்கம் பக்கத்தில் வாசம் பண்ணுகிற சக மக்களுக்கோ கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதை முன்னமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்திட்டு அதை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்திற்கு நேராக போக செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை தேட வேண்டும். அவரை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை தேடினான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் கணவர் ஒரு பக்கமாக இருக்கலாம், உங்கள் மனைவி ஒரு பக்கமாக இருக்கலாம். நாட்களில் சூழ்நிலைகள் நிமித்தம் பல விஷயங்கள் மாறுதலாக இருக்கலாம். ஆனால் அவைகளை குறித்து நடக்க போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு முன்னமே அவர் அறிவிக்கிற தேவன். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனம் இந்த நாட்களில் கர்த்தரை தேடுகிற அனுபவம் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு சிந்தித்து பாருங்க. திங்க் அபவுட் தட். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விடுவார், விட்டு விடுவார். அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். நான் என்ன செஞ்சாலும் நான் அவர்கிட்ட போயிட்டு அவர் என்னை மன்னிச்சிருவாரு. நான் என்ன பண்ணாலும் அதை நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டா என்னை ஏற்றுக்கொள்ளுவார். என்னோட சூழ்நிலை அவருக்கு தெரியும், என்னோட நிலைமை அவருக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அதுல மாற்றமே இல்லை. அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுடுவாரு. Once you live it, you also live it. நீங்க திரும்ப அவரிடத்துல வந்து அவரிடத்துல சேர்றீங்கன்னா அவர் உங்களிடத்துல சேர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாரு. திங்க் அபவுட் தட். அதை சிந்தித்து பாருங்க. தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் நாம் வந்து விட்டோம். கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரத்தில் இருக்கிறதானே இந்த கைபேசியே நமக்கு ஆபத்தாய் தேவனை விட்டு விலக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. சிந்தித்து பாருங்களேன். இன்றைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை தேவனை விட்டு விலக செய்யக்கூடியதான காரியங்களாயிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிற காரியங்கள் இன்றைக்கு தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய, தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படத்துல அவருடைய ராஜ்யத்தில் எத்தனை பேராம்? எத்தனை பேர் போடப்பட்டிருக்கு? லட்சத்தி, ஆமா, அவ்வளவு பேர் தான். அப்ப உலகம் முழுவதும் இருக்கிற கோடி மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவரோட வரைக்கும் போவாங்களா? இல்ல. அவர் சொன்ன அந்த வார்த்தையின் லக்கத்தின்படி 1,33,000
அதுல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கடைசி நாட்களை யார் அவரை விடுறாங்களோ அவர் விட்டுருவான். ஏன்னா அவருக்கு தேவை அந்த லட்சத்தி அந்த எண்ணுக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்போ அந்த எண்ணுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்முடைய சபை இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன் அதுல இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்த மனைவி அதுல இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் அதுல இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பேர பிள்ளைகள் அந்த எண்ணுக்குள்ளாக இருக்கணும். அப்ப யார் போவா அந்த லட்சத்துல? யார் அவரை எந்த சொல்லும் விட்டு விடாதபடிக்கு ஆரம்பத்தில் அவர் மேல் வைத்த அந்த விசுவாச நம்பிக்கை அன்பிலே பற்றி கொண்டிருந்தார்களோ, முடிவு பரியந்தம் அந்த மூன்றிலே யார் நிலைத்திருந்தார்களோ அவர்களே அந்த லட்சத்திற்குள்ளாக போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் அப்பப்போ நான் அவரை விட்டு போவேன், அவர் நான் திரும்ப வந்தா சேர்த்துக்குவார். கனவு காணாதீங்க. நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட போன அவர் என்ன மன்னிச்சிரு ஏத்துக்குவார்னா அந்த காலம் அல்ல இது. நாம் அறிந்து செய்கிற காரியங்கள், துணிந்து செய்கிற காரியங்கள், தெரிந்து செய்கிற காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரிடத்துல போனா என்ன மன்னிச்சிருவார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உருக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். இதை நினைச்சு நீங்க அவர்கிட்ட போனீங்க நினைச்சீங்கன்னா சில நேரங்கள் நீங்க நினைச்சு போய் அவர் எனக்கு செய்யலன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் உண்டு. எத்தனையோ பேரோட அனுபவங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு டைம் நான் அவரிடத்துல நல்லா இருந்தேங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டு போயிட்டேன். ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. திரும்ப நான் அவரை பற்றி கொண்டேன், திரும்ப நான் அவர்கிட்ட போயிட்டேன். ஆனா அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் சில காரியங்களை என்னோட வாழ்க்கையில கேட்டும் நடக்கல. எத்தனையோ பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஏன்? அவர்கள் விட்டும்போது கர்த்தர் அந்த நேரம் விட்டார். இன்றைய கால சூழ்நிலை, இன்றைய காலம் போய்கொண்டிருக்கிற நிலையில தேவனுடைய சனமே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு கர்த்தரை எப்பொழுதும் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். சுருக்கமாய் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். அப்ப இந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்க. தேவனை நீங்கள் பிடித்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனை பிடித்திருக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு? கஷ்டம், சூழ்நிலை, போராட்டம், பிரச்சனை, அவமான, நிந்தை, கண்ணீர், வேதனை, துக்கம், தேவைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இவைகளுக்கு கூடாய் நீங்கள் போகும்போது நீங்கள் அவரை எப்படியாய் நீங்கள் பிடித்திருக்கிறீங்க? அநேக நேரங்கள் உள்ளார்ந்த மனிதன் உங்களுக்குள்ளாக பேசும்போது சில நேரங்கள் விசுவாசம் குறைவுள்ளவர்களாய் போய்விடுகிறோமா? உள்ளார்ந்த மனுஷன் சில நேரங்களை சத்ரு விதைத்து நம்முடைய நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல் வைத்த அந்த நம்பிக்கை சற்று விலகும்படியாக செய்கிற காரியமாக இருக்கா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை பிடித்திருக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவரை விட்டேர்களே ஆகில் அவர் நம்மளை விட்டு விடுவார். அப்பனா அது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தேவனும் நாமும் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அவருடைய கை விரலும் நம்முடைய கை விரலும் ஒன்றோடு ஒன்றை இணைந்திருந்தாதான் பிடித்திருக்கிற ஒரு அனுபவம். எப்போ நம்ம விடுவோம் தெரியுமா? நம்ம அவருடைய கையில இருந்து இப்படி நம்மளோட 5 விரல் இப்படி விட்டுச்சுன்னா ஆண்டவர் பாப்பாரு, மகன் என் மகன் என் கையை விடுறா, என் மகன் கையை விடுறான். ஓ அப்ப நான் வேண்டாம் போல இருக்குன்னு அவர் என்ன செய்வாராம்? தன்னோட கை, இதுதான் அவரை விட்டேர்களாகி விட்டு விடுவேன்கிற அர்த்தம். அதுதான். அப்ப நம்ம அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலும் அவரோடு கூட. ஆசிரிய தீர்க்கதரிசி நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் இருப்போம். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வருவோம். நேற்று அந்த உபவாச ஜபத்துல துதி ஆராதனை நடத்தின அந்த சகோதரி அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க கணவர் தான் கீபோர்டு வாசிட்டு இருந்தாரு. சொல்றாங்க, இந்த உலகத்துல என் கணவர் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே சொல்றாங்க. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, என் கணவர் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கணவர் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு வேணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில அவர் எனக்கு செய்த ஒரு காரியம், அது அனுபவமாய் சொன்னாங்க. இந்த விஷயத்துல என் கணவர் கூட அந்த காரியத்தை செய்திருக்க முடியாது, என் ஆண்டவர் எனக்கு செய்தான்.
அவர் கணவர் அங்கே நின்றுட்டு சிரிக்கிறார். அவர் உட்காந்துட்டு அது எதை வெளிப்படுத்துனா அப்படின்னா அவர் விட்டுட்டு போறது கிடையாது, இவங்களும் அவர் விட்டுட்டு இருக்க போறது கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு, தேவனோடு கூட இருக்கிற அந்த வைராக்கியத்தை அவர் நேற்று அந்த வெளிப்படுத்தினதை சொல்லுகிறேன். தேவனோட சொன்னமே, நான் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக வந்துட்டோம். கர்த்தரை தேடுகிற ஒரு காலத்திற்குள்ளாக வந்துட்டோம். கர்த்தரை பிடித்திருக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக வந்துட்டோம். இந்த காலத்துல தான் பிசாசானவன் கர்த்தரோட பிள்ளைகளை இந்த மூன்றில் இருந்தும் விலக செய்து கொண்டே இருக்கிறான். மிக தந்திரமாக இந்த மூன்று காரியத்தையும் விலக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அந்த 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு நேராக வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்தும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் நின்றிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, தொடர்ந்து 9ஆம் வசனம், அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராஹிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு கூட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். நடந்ததை பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் செய்த காரியங்கள். இந்த நாட்களில் சத்ருவாகிய பிசாசானவன் இந்த நாட்களில் இந்த மூன்று காரணங்களை நம்மளை விலை செய்கிறவனாய் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை தடை செய்கிற ஒரு மனுஷனாய் இருப்பான் என்றால், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவனோட சொன்னமே, இன்றைக்கு நாம் முழுவதுமாய் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு முன்பதாக சரியாய் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நாம் பார்க்கிற மற்றவர்கள் இந்த நாட்களில் இந்த அனுபவங்களை அவர்கள் தூரமாக இருப்பார்கள் என்றால், அன்றைக்கு அசரியாவுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி இறங்கின போது இந்த காரியங்களை கொண்டு அவர்களிடத்தில் சொன்னது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த வார்த்தை யாரோ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு தேவையாக இருக்கிறபடினாலே உங்களை கொண்டு கர்த்தர் அங்கே அவர்களிடத்தில் இந்த வார்த்தை சொல்லும்படியாக கர்த்தர் நினைத்தபடினாலே உங்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இது எப்ப நடக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் எந்த ஒரு மனுஷன் மேலே இறங்குகிறாரோ அவர்களால் தான் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது இந்த விதமான ஒரு அனுபவம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது உண்டாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ அவருடைய வாழ்க்கை அசரியாவை போல மற்றவர்களுக்கு அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாய் மாறுவாங்க, தீர்க்கதரிசிகளாய் மாறுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் அப்படியே உங்களை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இந்த மூன்று அனுபவத்திலும் கர்த்தரோடு கூட இருந்த மனுஷன், தேவனை தேடின மனுஷன், கர்த்தரை பிடித்திருந்த ஒரு மனுஷன், ஒரு செகண்ட்ல அவனுடைய இருதயம் அவனுடைய மனம் மாறினதுனால அது மூன்றையும் இழந்த ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டி சொல்லணும்னு நினைச்சேன். நேரம் முடிஞ்சது. அது வேற யாரும் இல்லை, வேதத்துல ஆதாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதாமோட வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரோடு கூட இருந்த மனுஷன், பகல் குளிர்ச்சியான வேலை வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை தேடி அந்த இடத்துல என் ஆண்டவர் வருவார் என்று தேடி நின்ற ஒரு மனுஷன். அவர் வந்த உடனே அவரை பிடித்து கொண்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு பலத்தினாலே, சர்ப்ப வஞ்சத்தினாலே இந்த மூன்றையும் அவன் இழந்து போனான். கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவத்தை இழந்து போனான். கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்தை இழந்து போனான். கர்த்தரை பிடித்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை இழந்து போனான். நடந்தது என்ன என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினான். தேவனோட சனமே, இன்றைக்கு ஆதாமை போல நாம் ஒருவரும் இருக்கக்கூடாது. இந்த ஆசா, இந்த யூதா பெஞ்சமின் சகல மனுஷரை போல இந்த வார்த்தை கேட்டவர்கள் தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக இந்த நாட்களை நாம் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாயிருக்கிறபடினாலே, அவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறபடினாலே, என் அன்பு ஜனமே, தேவனுடைய ஜனமே, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. அன்றைக்கு என் அப்பன் இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறதற்கு முன்னதாக நல்ல ஒரு பவனி ஏற்படுத்தினாங்க மக்கள். சகல ஜனமும் அவரோடு கூட இருந்தவர்கள் என் அப்பன் இயேசுவுக்கு நல்ல ஒரு பவனி ஆயத்தப்படுத்தினாங்க. கழுதையை கொண்டு வந்தாங்க, அதில் அவர் ஏற்றினாங்க. முன்னாடி தன்னோட துணிகளை விரித்தார்கள், ஓலைகளை விரித்தார்கள். உன்னதத்திலிருந்து வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி முடிக்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படி சொன்ன மக்களுக்கு என் அப்பன் இயேசு என்ன பதிலாக அவர் சொன்னார் என்று, கோபம் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் அடைந்து அதற்கு பின்னாக அவர் செய்த காரியங்கள் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய சனமே, ஓசன்னா என்று சொல்லுகிறது மாத்திரம் பெரிதல்ல, கர்த்தரோட வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஓசன்னா 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 என்று இன்றைக்கு இந்த நாளை அந்த நாளை நினைக்கின்றனா உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் அந்த ஓலை பிடித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த மகிமை ஏதோ உலகத்திற்கு காட்டுகிறதற்காக இருக்கக்கூடாது. அந்த ஓலையானது அவள் காட்டுகிற ஒவ்வொன்றும் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்கிற அர்த்தமுள்ளதாய் காட்ட வேண்டும். அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால் இந்த ஒரு அனுபவங்களுக்குள்ளாக அவள் இருப்பார்கள். ஒருவேளை இந்த அனுபவத்தில் இல்லாதவர்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்லும்படி அசரியாவை போல கர்த்தர் மாற்ற இந்த நாட்களில் கர்த்தரோட ஆவியானவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? அசரியாவை போல நாம் புறப்பட்டு போகிறோமா? இல்லாவிட்டால் இந்த யூதா பெஞ்சமின் மனுஷரை போல நம்மை மாற்றி அமைத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோமா? எழுந்து நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஜீசஸ். ஒரு நிமிடம் இந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாட்களில் கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேனா? கர்த்தரை தேடுகிறேனா? கர்த்தரை பிடித்திருக்கிறேனா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரிடுகிற சூழ்நிலைகளை வைத்து நாம் நம்மளை நியாயம் தீர்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் போகிற சூழ்நிலை, நம்முடைய குடும்பம் போகிற ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், இவைகளை வைத்தே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிறாரா? அவர் நம்மளை பிடித்திருக்கிறாரா, விட்டுட்டாரா? சிந்தித்து பாருங்க. சிந்திக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நல்லானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். கர்த்தர் தம்முடைய மகிமையான நிறைவான பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக நம்மளை கர்த்தர் நடத்தி நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினபடியினால் எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய
ஓ அந்த உன்னதத்தின் தேவகுமாரன், ஓ அவருக்கே மகிமை உண்டாகணும். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God.